எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது தேவையில்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் பார்க்கணும். அவன் எப்படி வாழ்ந்தான். ஐயா வணக்கம். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்க. இது 1930 ஸ்டார்ட் பண்ணதுங்கய்யா. எங்க முன்னோர்கள் செஞ்சதுங்கய்யா. இந்த பருத்திப்பால் யாருன்னு தெரியாதுங்கய்யா. பருத்திப்பால்னா என்னன்னு தெரியாத காலத்துல இந்த சௌராஷ்டிரா மக்கள் தாங்க அவங்க பாரம்பரியத்துல செஞ்சுப்பாங்க. அவங்க பாஷையில என்ன சொல்லுவாங்க, சிறுக்கி பாத்துன்னு சொல்லுவாங்க. 7வது மாசம் கன்சீட் ஆகிற நேரத்துல இந்த குழந்தைக்கு நல்ல செரிமானம் நல்லா ஆகி நல்லா இதாகுன்றதுக்காண்டி இந்த பருத்தி சோறு ஆக்கி தருவாங்க. அதுக்கு பேர் சிறுக்கி பாத்து. அதை நாங்க அப்படியே ஆட்டி பருத்தி பாலை கொடுக்குறோம். அதான் லிப்புதிரியோ. சௌராஷ்டிராவில் லிப்புதிரியோ பருத்தி பாலா கொடுப்பாங்க. நாங்கள் பருத்தி சோறா கொடுத்ததா பாலா கொடுக்கறதுனாலதான் அந்த இதான் கண்டுபிடிச்சது. 1930 நீ பாருங்க, ஒரு கேட்டகரி இன்னும் 4 வருஷம் ஒரு கேட்டகரி ஆயிரும். 100வது வருஷம் வரலாறு ஆயிருமியா. சம்பளத்துக்கு ஆள் வச்சா ரூபா நான் கொடுக்கணும். ஒரு மெழுகுபத்தி இருக்குல்ல, மெழுகுபத்தி தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு அதை பத்தி யாருமே யோசிக்காம மற்றவங்களுக்கு ஒளி வீச, அந்த மாதிரி நாங்க கொள்கையில் இருக்கிறனால யாருக்குமே நாங்க வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. எங்க உழைப்பை நாங்க கொடுக்குறோம். ஏதோ நாங்க சாப்பாடுறோம், அவ்வளவுதான். வாழ்க்கை வாழ்றோம், அவ்வளவுதான். வாழும் காலத்துல எல்லாருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றது இறைவனுடைய அருள்ல மங்களகரமா உலகம் முழுக்க என்னுடைய தமிழ் உறவுகள், என் தமிழ் சொந்தங்கள், என் தொப்புள் குடி சொந்தங்கள் அத்தனை பேரும் எனக்கு லைக் பண்றாங்க, சேவ் பண்றாங்க. அதாவது என்ன தெரியுமா, இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா ஏங்க ஒரு தர்மம் பண்ணா தான் பெரிய சேவையாங்க. நீங்க பாக்குறீங்க ரிலீஸ்ல வருது, இப்படியே தள்ளி விட்டுறீங்க. இப்படி தள்ளி விட்டா அப்புறம் அடுத்தவங்களுக்கு கிடைக்குமா? நீங்களா சொல்லுங்க. எல்லாரும் பார்க்கணும். தான் பெற்ற இன்பம் வையகம் எல்லாம் இருக்கணும். பிரபஞ்சத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியுமாங்க? காற்றுக்கு வேலி போட முடியுமா? நெருப்புக்கு சிறை வைக்க முடியுமா? வானத்தை போர்வையால மூட முடியுமா? கடலை அளக்க முடியுமா? முதல்ல கடலுக்கு மூடி போட முடியுமா? காற்றுக்கு வேலி போட முடியுமா? வானத்தை போர்வையால மூட முடியுமா? நெருப்புக்கு சிறை வைக்க முடியுமா? எதுவுமே நம்மளால முடியாது. ஆனா அந்த வீடியோ பாக்குறவங்க என்ன செய்யறாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தான் பார்த்துட்டு அடுத்ததை பாத்துடுறாங்க. ஒரு நல்லதை எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாள் தாங்க இருக்க போறேன். 10,000 வருஷம் எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்கு. மனுஷனுக்கு கேரண்டி இருக்காது. அதுமே காலையில எந்திரிச்சா தாங்க உறுதி. அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் உதவுங்கிறங்களா வாழ்வான். தன்னைத்தானே உருக்கி மெழுகுபத்தி தனக்கு வெளிச்சம் கொடுக்குது மற்றவங்களுக்கு. குடும்பம், குட்டி, சொத்து, நிலம், கரை, காடு, நஞ்ச பிஞ்ச எல்லாமே நிஜம் கிடையாது. அன்பு விலை மதிக்க முடியாது. அந்த அன்பை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அன்பின் வடிவில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. அழுதவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. மற்றவருக்கெல்லாம் நல்லது செய்வோம், அவனும் ராமனும் ஒன்று. அது மாதிரி நான் பருத்தி பால் விற்கும் போது எங்க அப்பா பக்கத்துல என்னைய வச்சுக்கிடுவாரு. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போவேன். பள்ளிக்கூடத்துக்கு நான் போகும்போது அந்த முடிச்சாலையில் ராஜாத்தலன் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு வரும்போது ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க் எழுதிட்டு போனா, என்னடா ஏன்டா எழுதாமன்னு என்ன டீச்சர் கேட்பாங்க. நான் இந்த மாதிரி நான் பருத்தி பால் விற்கிறேன், எங்க அப்பா என்னை கூட்டி போயிட்டாருன்னு. அப்ப என்ன சொல்லுவாரு தெரியுமா எங்க அப்பா, டீச்சர் அடிக்கிறாங்கப்பா, உங்களை கூப்பிட்டு வர சொல்றாங்கன்னு. டீச்சர் அடிக்கிறாங்கப்பா, என்னை கூப்பிட்டு வர சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது நாங்க அப்பாட்ட என்ன சொன்னாரு, நீ பள்ளிக்கூடம் போக வேணாம்டான்னு சொன்னாரு. பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு 3 வருஷமா சாப்பிட்டுக்கிறீங்க ஐயாட்ட பருத்தி பால். ஐயாட்ட குடிக்க உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. நோய் நொடி எதுவுமே வராது. கை கால் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ட்ரிங்க்ஸு சாப்பிட்றவங்க, மது குடிப்படுறவங்க, காக்காவல் போடுறவங்க, இருமல் சளி உள்ளவங்க சாப்பிட்டா நல்லது. ஐயாட்ட பருத்தி பாலில் மூலிகை கலந்துருக்கு. ஒரு 15 மூலிகை கலந்துருக்கு. என்ன சொன்னாரு எங்க அப்பா சொன்னது என்ன, பள்ளிக்கும் செல்ல வேண்டாம், பிறம்படியும் பட வேண்டாம், சல்லையாம் சூடு தூக்கி நீ சஞ்சலமும் பட வேண்டாம், என் பிள்ளை ஒன்று போதுமடா பேணி கழிப்பதற்கு என் அருமை நகனே, என் அருமை மகனே நன்றாக பருத்தி பால் வைக்கலாம் சொன்னாரு. எங்க அப்பா பள்ளிக்கூட வாழ்க்கையை இந்த பருத்தி பாலுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, நான் நல்லா படிக்கிறேன்னு டீச்சர் சொன்னாங்க. அவங்க சொல்றதை எங்க அப்பா கேட்கல. தரம் தளர்ச்சி இந்த மாதிரி வராது. மது குடிப்பவர்களுக்கு அதிகமாக இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். மாத்திரை மருந்தே சாப்பிட தேவையில்ல.
ஆனால் டெய்லி காலைல வெறும் ஒருத்தர டீ குடிக்கிற மாதிரி சாப்பிடணும். சாப்பிட்டா ஆரோக்கியம். உண்மையிலேயே நான் ஒரு சாதாரண படிச்சிருந்தா ஒரு கலெக்டர் ஆயிருப்பேன், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு அதிகாரி இருப்பேன். ஆனா அந்த அதிகாரியா இருந்ததுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு காத்து எல்லாருக்கும் சொந்த மாதிரி காற்றா வந்து எல்லாரும் இந்த பருத்தி பால் கடையை தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க, உலக நாடு பூரா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்னுடைய ஆசை என்ன, பருத்தி பால் விற்கும் போது இந்த சினிமா தியேட்டர் தினமணி டாக்கிஸ்ன்னு இருந்துச்சு. இந்த தினமணி டாக்கிஸ் இருக்கும் போது அந்த படம் ஓடும் போது பூரா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப கேட்கும் போது நம்மளும் ஒரு நடிகரா வந்தா என்ன, நம்மளும் ஒரு நடிகரா வரலாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்ப நான் சென்னைக்கு தேடினேன், சென்னைக்கு ஓடி போனேன் சினிமா ஆசையில. சென்னையில போய் எல்லா சினிமா கம்பெனியும் போனேன். புகழ்மணின்னு ஒரு சார் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன். ராமநாதன் சார் இருந்தாரு, அங்க கேட்டேன். எல்லா சினிமா கம்பெனிலையும் போய் எல்லாம் நான் வந்து ஒவ்வொரு கம்பெனியா போய் அலைஞ்சு எனக்கு அந்த வாய்ப்புகள், எனக்கு வால் டாக்ஸி ரோட்ல தங்கியிருந்தேன். 10 நாள் 20 நாள் வரைக்கும் அவங்க பூரா நான் அலைஞ்சு அந்த அபிபுலா ரோட்ல இருந்து அந்த சினிமா இதுக்கு அலைஞ்சு எனக்கு மனசு சங்கடப்பட்டு வந்துட்டேன். பொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ, பயிலியர் செயலியர் கெய்லியர் நட்பின் அரிய கொந்தலில் நீயறியும் போவே என்று எழுதுள்ளது. தெரிந்தது தெரியாதது அறிந்தது மலர்களிடையே ஆராய்ந்து தெரியும் உயர்ந்த ஜாதி தும்பி இனத்தைச் சேர்ந்த வண்டு நீ கண்ட மலர்களை பொழுது. தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாது அனைத்து நாம் அறிவோம். உழவனே நீயே முக்கண் முதல்வனாக உன் உடம்பெல்லாம் கண்ணாக சுட்ட போதிலும் நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே. அங்க பொழுதுவர அறிவால் நெய் பூசி சங்கம் படபடக்க கால் பரப்பி கீரனும் அக்கீரோ என் தமிழ் புலமைய ஆறையத்தக்கவன். இப்படி பல சினிமா படங்களை பார்த்து நிம்மதி பண்ணி சினிமா ஆசை வளர்த்துக்கிட்டு நான் போனேன். ஆனா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம வந்து அப்ப கேமராவை நான் தேடி போகும்போது கேமரா வரல. இன்னைக்கு வந்து கேமரா என்னை தேடி வெட்டுறது மட்டும் இல்லைங்க, கேமராவில் போட்டு உலகமுங்க எங்க லண்டன், ஜெர்மன், இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஹாங்காங், துபாய், மலேசியா, எத்தனை நாடுங்க உலகங்க அளவு. காற்றுக்கு வேலைப்பட முடியுமாங்க? காற்றுக்கு வேலைப்பட முடியுமா? காற்றா வந்து எல்லா தமிழ் வளங்கள் என்ன தொப்புள் குடி உறவுகள் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லப்பா, எந்த நாட்டுல இல்ல. ஒரு அற்புதமா வந்து இந்த பருத்திப்பால் மூலியமா கொண்டு சேர்த்துட்டாங்க. என் வாழ்க்கை வரலாறு நினைச்சீங்கன்னா ரொம்ப 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 இந்த சினிமா ஆசையில ரொம்ப நடிக்கணும். ஆனா நடிக்கணும்னு நான் வந்தவன். ஆனா சேவைன்ற இறையாண்மை உள்ள நுழைஞ்சு வள்ளலார் பக்தராகி அத்தனை பேருக்கு நான் நல்லது செய்யறதுக்காண்டி நான் இந்த பருத்திப்பாலை வந்து ரொம்ப கம்மியான காசுக்கு நான் கொடுத்து மக்களுடைய அன்பு ஆதரவு பெற்றேன். இந்த 100வது வருஷம் வர்றதுக்கு 1930 ஆரம்பிச்சிருக்காங்க. 100வது வருஷம் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள வந்துடும். அது வரைக்கும் நான் உயிரோட வந்துடலாம். எல்லாருக்கும் சேவையா நான் தருவேன்னு நான் உண்மையா சொல்றேங்கய்யா, மனசார சொல்றேன். அப்பதையும் சொன்னேன், இப்பயும் சொல்றேன். நான் வந்து சினிமாவில் வரலைனாலும் இந்த யூடியூப் மூலமா உங்கள்கிட்ட வந்துட்டேன், உங்கள்கிட்ட பேசுறேன், உங்கள்கிட்ட நேரடியா பேசுறேன். உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களை சேர்த்துருது. ஐயா வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் கறி அசைவம்லாம் சாப்பிட மாட்டாரு. அவர் எப்பயுமே ஆன்மீகத்திலே தான் இருப்பாரு. டீ காபி கூட குடிக்க மாட்டாரு. எந்த பழக்கம் இல்லாதவர். அவர் எப்பயுமே மக்களுக்காண்டி சேவை செய்யறாரு. மதுரைக்கு ஒரு வரப்பிரசாதம் ஐயா. நிறைய வந்திருக்குங்க, நிறைய விஐபி வந்திருக்காங்க, நிறைய பாராட்டு கொடுத்துருக்காங்க. TM சௌந்தரராஜன் என்னுடைய உயிர் நண்பர். இன்னைக்கு இறந்த பிறகு முன்ன சிலையா வந்து நிற்கிறாரு. என் இனிய நண்பர். இங்க வந்து பாருங்க, என் கூட உட்காந்துருக்காரு பாருங்க. கைராளி டிவில இருந்து நம்ம வந்தாங்க, லட்சுமி நாயர் வந்தாங்க, விஜய் சேதுபதி ஐயா வந்தாங்க. எல்லாருடைய அன்பு ஆதரவு நிறைய பரிபூர்ணமா இருக்குங்க. சத்துள்ளது நாங்க இந்த நிறைய ஃபாரின்ல இருந்து வந்து இந்த நூட்டல்ஸ் இந்த இப்படி நிறைய உணவுகள் வந்துருச்சு. இந்த புரோட்டாலாம் சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. நல்ல பொருள், அந்த இட்லி இருக்குது, நல்ல நீராவில வந்து புட்டு இருக்குது, கேப் இருக்குது. இப்படி பல்வேறு உணவுகள் நம்ம இந்திய பாரம்பரிய உணவுகள் வந்து நம்மளை காப்பாற்றும்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்து அதுதான். அதாவது இந்த புரோட்டாவெல்லாம் மைதாவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. என்ன ஒண்ணு வியாபாரம்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. நான் அதை கொடுக்கறதே நான் வந்து உங்களுக்கு சேவையா பண்றதுனால எனக்கு வந்து சோத்து கிடைச்சா போனால கருப்பட்டி போட்டு கொடுக்குறேன். கருப்பட்டியா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிலோ கருப்பட்டி வந்து 500 ரூபா விற்கிது. சீனி வாங்கினா 50 ரூபா தான் விற்கிது. 10 கிலோ கருப்பட்டி வாங்கினோம்னா 5000 ஆயிடுது. 1000 கிழிஞ்சு போட்டு யாரும் தரமாட்டாங்க. ஆனா கருப்பட்டி போட்டு கொடுத்து ஒரு சேவையா பண்றேன். சோத்து கிடைச்சா போதுங்க. லாபம் சம்பாரிச்சு நான் பல வீடுகள் கட்டி இந்த பூமியில வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷம் இருக்க முடியல. என்னைக்கு எனக்கு உடனே கூட்டு போடான்னு தான் சொல்றேன். இறைவா நல்லா பெரும் உதவியா இருக்கு. அவர் பிபிஏ படிச்சுட்டாரு. என்னுடைய சேவைக்காண்டி அவர் வாலின்ற விஆர்சி எழுதி கொடுத்து என் பக்கத்திலே வச்சுட்டு இடிக்கான உண்மை கொடுத்துட்டு இருக்கேன். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி. எல்லாருக்கும் ஒரு கம்மியான காசுக்கு அருமையா உங்களுக்கு இந்த ஒரு பருத்தி பாலை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜீரணமாகும். ஏலக்காய், சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை, அடிமதுரம் இப்படி பல்வேறு நாட்டு மருந்துகள்லாம் போடும்போது என்ன ஆகும், மனித வாழ்க்கை ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
நல்லா செரிமானம் ஆகும். லொக்கு இருமி இருந்தா இருமல் போயிடும். ரெண்டாவது நல்லா ஜீரணமாகும். ஒரு அற்புதமான ஒரு பருத்தி பால் பிளாட்பாரத்துல கிடைக்குது. இது எங்க கிடைக்குது தெரியுமா? நம்ம மீனாட்சிங்கல்ல இருந்து வந்தீங்கன்னா கீழவாசல்னு ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னலுக்கு பக்கத்துல அந்த சிக்னல் வந்து நல்லா கவனிக்கணும். மீனாட்சிங்கல்ல இருந்து வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடிய ஹைவேஸ், அந்த ஹைவேஸ்ல தான் அந்த சிக்னல் இருக்குது கீழவாசல்கிட்ட. அடுத்த சிக்னல் முனிச்சால சிக்னல்கிட்ட TM சவுந்தரராஜனுடைய சிலை இருக்கு. அந்த சிக்னல்கிட்ட கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க, அது எய்தாப்ல தான் கடை இருக்கு. திருமலை மடை கருப்புசாமி அவர் தான் சொல்லியிருக்காரு, ஓ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி வாங்கப்பா. என் தமிழ் உறவுகளே, என் தமிழ் சொந்தங்களே, நான் வியாபாரம் வைக்கிறதுக்கா சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்கிறேன். எல்லா மக்களும், உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். ஏதோ நான் ரோட்ல விற்கிறனால, அதாவது எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது தேவையில்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் பார்க்கணும். அவன் எப்படி வாழ்ந்தான். எல்லாருக்கும் உணவு கொடு, எல்லா சீவராஜ்யம் கொடு. மூடையா நம்ம வந்து பணத்தை வச்சிருந்தேன் கருமங்கய்யா. பணம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா. பணம், அந்த பணத்து மேல ஒரு சொல்லி போடுங்கய்யா. நீங்களே படிச்சு பாருங்க, நீங்களே உங்களுக்கு தெரியும். பணம்ன்ற வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணிட்டு பானா மேல ஒரு எழுத்து, ஒரு சுழி மட்டும் போட்டு பாரு, என்னன்னு தெரியாது. பணத்து மேல ரொம்ப பற்று, பணம் இல்லாம வாழ முடியாது. ரொம்ப தேவைக்கு அதிகமா வேண்டாம்ங்கய்யா. எல்லாரும் நல்லா இருக்கணும்யா. எல்லாருக்கும் கொடுங்கய்யா, பகிர்ந்து கொடுங்கய்யா. எல்லாரும் நல்லா இருப்பீங்கய்யா. வாழ்க வளர்க. என் பேர் பருத்திப்பால் சந்தானம்யா. என் அன்பு சொந்தங்களே, வாருங்களையா. வணக்கம் ஐயா.